நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் ராஜா குளத்திலிருந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 754வது வீடியோ. இந்த வீடியோவில் கூட நம்ம குருமார்கள்லாம் பார்த்துட்டே வரோம். இதில் முக்கியமான குருமார் விவேக் சார் பேசுகிற ஒரு வீடியோ அமைச்சிருந்தார் 2 நாளைக்கு முன்னாடி. அப்போ பேச முடியல. சரி, நீங்கள் பேசுகிறேன் அதை வச்சுட்டு. நான் இந்த கதையை நிறைய தடவை படிச்சிருக்கேன். இந்த இடத்துக்கும் போயிருக்கேன் நான், அதனால் பேசுகிறேன். குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர் 2 பேர் இருந்தார் திருவண்ணாமலையில். குரு நமச்சிவாயருடைய சிஷ்யர் தான் குகை நமச்சிவாயர். ஸோ அந்த இது குரு சிஷ்ய ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது ஒரு சமயம் குருவும் 2 பேரும் சிஷ்யனும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு துணியை கசிக்கிறார். என்ன பண்ணுற நீ என்ன? அப்போ சொல்லும்போது சொல்கிற மாதிரி, இதில் சிதம்பரத்தில் ஒரு இது எலியோ இதை அந்த விளக்கோட தீபத்தினுடைய இதை திரி எடுத்து போட்டது ஸ்க்ரீன் பற்றிட்டு அங்கே இருக்கிறவாளை அணைக்கிறா, நானும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றார். திருவண்ணாமலை உட்காந்து கசக்கிற துணியை அங்கே அணைஞ்சிடுத்து. அப்புறம் லேட்டர் இட் வாஸ் வெரிஃபைட், இட் வாஸ் ஃபவுண்ட் பர்ஃபெக்ட்லி ஓகே. அந்த மாதிரி பல தடவை நிறைய இன்சிடென்ட் அவர் பார்க்குறாரு. அதே மாதிரி ஒரு சமயம் குருநாதர் வாந்தி எடுத்து கொடுத்துட்றாரு. இதை கொண்டு மனுஷா கால்படாத இடத்துல கொட்டிட்டு வா அப்படின்றார். அந்த ஓடில் இவர் என்ன பண்ணுறாரு, நான் அப்படியே கொட்டிட்டேன். என்ன பண்ணிருக்கேன்னாரு. இல்லை, மனுஷா கால்படாத இடம் உலகத்தில் கிடையாது, எங்கே பார்த்தாலும் எல்லாம் கால் வச்சுருப்பேன். அதனால் என் உடம்புல மனுஷா கால் படலை, அதனால் நான் குடிச்சிட்டேன் அதுன்ட்டார். அந்த மாதிரி குரு பக்தி உள்ளவர் அந்த குகை நமச்சிவாயர். இந்த குரு நமச்சிவாயர் அவரை போற்றி புகழ்ந்து, திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் யூ. ஒரே இடத்துல 2 யானையை கட்டக்கூடாது, அதனால் நீ கிளம்பி சிதம்பரத்துக்கு போன்றார். ஸோ ஹி இஸ் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் சிதம்பரம். அது மாதிரி ஒவ்வொரு இடமா வர்றார். ஒவ்வொரு இடத்துலையும் அம்பாள் அவருக்கு சாதம் போடுறார், சோறு போடுறா. ஒவ்வொரு கோவில்லையும் அம்பாள் சோறு போடுறான். அந்த மாதிரி வரும்போது திருமுதுகுன்றம் பழமலை, தமிழில் பழமலையும் பேர். விருத்தாச்சலம், சமஸ்கிருதத்தில் விருத்தம்னா ஓல்டு. ஸோ விருத்தாச்சலத்துக்கு வரார். சலம்னா மலை, விருத்தம்னா பழைய மலை. அங்கே பார்க்கும்போது அங்கே சாயந்தரம் ஆகிடுது. இதெல்லாம் 100 years முன்னாடி நடந்தது. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுங்களேன். ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகுது, சாயந்தரம் வேலை விருத்தகிரீஸ்வரர் கோவிலுக்கு உள்ளே போகிறார். அப்போ விருத்தாம்பிகை தான் இருக்கார். அம்பாள் ஒரு அம்பாள் தான் இருந்தாங்க. ஸோ அப்போ அவரை வச்சு பூட்டின்னு போயிடுறார் குருக்கள். இவர் பார்த்து அந்த அசதியில் கோவில் இருக்க அந்த சுற்றி பிரகாரத்தில் ஒரு திண்ணையாட்டம்லாம் இருக்கும், அதில் படுத்து தூங்கிடுறாரு. எழுந்து பார்த்தா பாதி ராத்திரி, பசிக்கிறது இருக்கு. அப்போ இந்த கிழத்தி நிலக்கிழத்தி அப்படிலாம் சொல்லி பாடுறாரு. சோறு கொண்டு அம்பாள் தடியை ஊதி கழுவி சொன்னீங்க அப்படின்னா அம்பாளுக்கே பொறுக்கலை. கழவைங்கிறப்போது சில பேர் வயசு என்ன கேட்டால் 60 வயசு இருக்கும். வயசு கேட்டால் கோவம் வந்துடும் சில பேருக்கு, பெண்மணிகளுக்கு. ஸோ அம்பாள் பண்ண எக்ஸப்ஷனான அவளே சொல்கிறான், என்னை கழுவி சொல்கிறா, அதனால தான் வெள்ளமாக வந்தேன் நானுன்றா. அப்போ உடனே முத்து வடத்தாளே சொல்லி மாதிரி இந்த நேர்கொண்ட அந்த தனஸ்தானத்தினுடைய விளையாடலாம் சொல்லி நீ பாலாம்பிகையை வாழ்றார். அப்போ அம்பாள் பாலாம்பிகை குமரியா அவளுக்கு பரிமாறுறார் இருக்கு. இன்னொரு சமயம் ஒரு கோவிலில் கோவில் தட்டு எடுத்துன்னு அம்பாள் வந்துடுறா. இந்த கோவிலில் வேற இன்னொரு ஊரில். ஸோ அப்போ கோவிலை தேடி பார்க்குறா, தாம்பாளத்தை காணுண்டு. அங்கே திருவண்ணாமலையில் நடக்கிறது. உண்ணாமலையம் அவருக்கு சோறு போட்டிருக்கா. யாருக்கு? இந்த குகை நமச்சிவாயருக்கு. அப்பேற்பட்ட குகை நமச்சிவாயர் விருதாச்சலத்தில் பாடின உடனே அம்பாள் பாலாம்பியா தரிசனம் கொடுத்ததுனால இந்த பழமலைநாதர் விருத்தாச்சலம் அந்த இடத்துல இதுதான் குரு நமச்சிவாயருடைய குகை நமச்சிவாயருடைய ரூபம். அது கருங்கல் ரூபம், புடைப்பிச்சு போக மாட்டிருக்கு. இதுமாதிரி டிராயிங்கில் இருக்கு பாருங்க. அவர் வாழ்ந்த குகை அது காமிக்கிறேன்.
அடுத்ததாக விருத்தாச்சலம். விருத்தாச்சலம் வந்து இப்போ புண்ணிய பூமி. ஆக்சுவலாக வந்து விஜயகாந்தெல்லாம் அங்கே வந்து ஜெயிச்சிருக்காரு. அந்த இடத்துல வந்து பாருங்க, எல்லாம் 4 5 ராஜகோபுரம் இருக்குது விருத்தாச்சலத்தில். ஆக்சுவலாக மலை வந்து பூமிக்கு அடியில் போயிடுத்து. அங்கே இந்த விருத்தாச்சலத்தில் ஒரு ராஜகோபுரம். இவர் வந்து குகை நமச்சிவாயர் வந்துட்ட பிறகு இது வந்து அந்த திருக்குளமும் கோபுரமும் கிட்டத்தட்ட சிதம்பரம் மடம் தோன்றது பார்க்கறதுக்கு. சிதம்பரத்தை சிவகங்கை தீர்த்தம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்க்கறதுக்கு. இதை வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய நம்ம விருத்தகிரீஸ்வரர், விருத்தாம்பிகை, பாலாம்பிகை. பாலாம்பிகை என்ற ரூபம் குகை நமச்சிவாயர் வந்த பிறகு தான் ஏற்படப்படுத்தப்படுது. விருத்தகிரீஸ்வரனோடு இருக்கிறது. இந்த பக்கம் விருத்தாம்பிகை, அந்த பக்கம் பாலாம்பிகை. ஒரே அம்பாள் 2 ரூபம் எடுக்கிறார் அந்த ஊரில். விருத்தாச்சலத்தை சொல்லாமல் இருக்க முடியாதுன்னா பின்னாடி வந்து இப்போ இதுக்கு போகிறார். சிதம்பரத்தில் போய் சிதம்பரத்துலேயே மடம் கட்டி அங்கேயே தங்குறார். சிதம்பரத்தில் பல அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்கார் இவர். சிதம்பரத்தில் அங்கே வந்து சிதம்பரத்தில் தில்லைவாழந்தர் 3000 பேர் இருந்தால் இல்லையா, 3 பேர் மெயினாக சொல்லப்படுறது. அந்த 3000 பேருக்கு 3 பேர் ரெப்ரஸன்டேட்டிவ். அவளை தான் ரொம்ப தேவர் ரெஸ்பெக்டிங். ஷபா கனவுலேயே வந்து பரமேஸ்வரன் வந்து போய் என்னுடைய சிஷ்யன் வரான், அவனை போய் கூப்பிட்டுவான்றா. இவள் வந்து பார்த்து ஆச்சரியப்படுறா. அவர் நிறைய பாடல்களை ஏற்றிருக்கார். நடராஜ மேலே நிறையா இதெல்லாம் பண்ணி பல விஷயங்களை அங்கே வந்து அற்புதங்களாக நடத்தி காமிச்சிருக்கார். சிதம்பரத்திலேயே இவர் குகை நமச்சிவாயர் சிதம்பரத்திலேயே வந்து ஜீவசமாதி ஆகியிருக்கார். ஒன்று அற்புதங்கள் பலது பண்ணியிருக்கார். அதை அவளால் ஜீரணிக்க முடியல. யாரால்? அங்கே இருக்கிற தில்லைவாழ் அந்தணர்கள் அவளால் ஜீரணிக்க முடியாமல் அந்த 3 பேர் இருக்கா சொன்னோம் இல்லையா, அவள் தான் திங்கிங் த டாப். ஆனால் அது இல்லை, கிடையாதுன்னு சொல்லி அந்த பக்தி தான், உயர்ந்த பக்தி தான் முக்கியம்னு சொல்லி பரமேஸ்வரனை ப்ரூவ் பண்ணுறாருங்க. சரி, அந்த மாதிரி இவருக்கு ரொம்ப ஏற்றம் கொடுக்கப்படுறது சிதம்பரத்தில். யாருக்கு? குகை நமச்சிவாயர். ஒரிஜினலாக he was living in திருவண்ணாமலை. அங்கேருந்து குரு ஆக்ஞிய பிரகாரம் சிதம்பரத்தில் வந்து பெரிய மடம் ஸ்தாபிச்சு பண்ணி நல்ல நற்பணிகள்லாம் பண்ணியிருக்கார். அவர் நினச்சாலே வந்து எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துடுமா. இப்படியே பண்ணால தங்க காசாக மாறும், விபூதியே தங்கமாக மாறிச்சு. அது மாதிரிலாம் பண்ணியிருக்கார் அவர் பல விஷயங்கள். ஸோ கம்யூனிட்டி விருத்தாச்சலம் இவர் வந்து போன பிறகு குமாரசாமியின் ஒருத்தர், ஒரு சிற்றரசர், கர்நாடகா வாழ்க்கையில் வெறுப்புற்று அவருடைய சன்னியாசம் வாங்கின்னு வந்துடுறாரு. ராஜா பை பர்த் இஸ் அ கிங். அவருடைய அப்படியே விருத்தாச்சலத்தை பார்த்துட்டு அங்கே தூரத்தில் கோபுரம் தெரிகிறது. மயக்கம் வந்துடுறாரு. அம்மா அப்படிங்கிற அம்மா உடனடியே வந்தார். தங்கப்பட்டில் எடுத்துன்னு வந்துடுறாவோ அந்த பாலாம்பிகை வந்து அந்த குமாரசாமி என்றவரை தன் மடியில் கிடத்தி அவருக்கு அமுது ஊட்டுறா. இது விருதாச்சலத்தில் நடந்து சொல்லப்படுறது. அப்போ அந்த சொத்துக்கு பற்றி எல்லாத்தையும் கோவிலுக்கு எழுதி வச்சுட்டு அந்த கோவில் வாசல்லையே குமாரசாமி மடம் இப்பயும் இருக்குது. விருதாச்சலத்துக்கு போனால் பார்க்கணும். ஸோ இவர் வந்து குகை நமச்சிவாயர் வந்துட்டு பிறகு இதுக்கு வந்தவர். எங்கள் விருதாச்சலத்துக்கு வந்து அங்கேயே வந்து ஐக்கியமான விட்டார். ஆனால் குகை நமச்சிவாயர் எங்கே ஆனார்? சிதம்பரத்தில் வந்து ஐக்கியமாயிட்டார், ஜீவசமாதி ஆகிட்டார். அவர் ஜீவசமாதி சிதம்பரத்தில் இருக்குது இப்பயும். ஸோ இந்த மாதிரி பல மகான்கள் நம்ம தமிழ்நாட்டில் வசிச்சிருக்கா. பாருங்கள், குரு நமச்சிவாயர் வந்து அவர் தான் பக்கத்துலேயே வச்சுட்டு குதிரை ஓட்டலை. என்ன சொல்லிட்டார்? ஒரே இடத்துல ஒரு தூணில் வந்து 2 யானையை கட்டக்கூடாது, ஒரு யானை தான் கட்டலாம். நீ வந்து இங்கேருந்து பிரகாசிக்க மாட்டேன், யூ ஷுட் கோ டு சிதம்பரம் சொல்லிட்டு அவரை அமுச்சிட்டார். அவர் அமுச்சு அவரோட பெருமையெல்லாம் உலகுக்கு தெரியாமல் பண்ணார். குகை நமச்சிவாயர் அண்ட் குரு நமச்சிவாயர்
2 பேர் சமகாலத்துவா, திருவண்ணாமலை இருந்தவா. அந்த மாதிரி அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்கா அந்த காலத்தில். அதே மாதிரி குருவாக்கியத்தை பரிபாலனம் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணவர் குகை நமச்சிவாயர். கடைசியில் வந்து சிதம்பரத்தில் வந்து பல பல நிகழ்வுகள் சொல்லியிருக்கு. டக்குனு ஞாபகம் வரல எனக்கு. சிதம்பரத்தில் செயற்கரிய செயல்லாம் பண்ணி ஜனங்க அவரை கொண்டாட ஆரம்பிச்சிடுறா. அப்புறமா வந்து திலை 3000 அவாலும் த ரியல் இஸ் எ மிஸ்டேக் அண்ட் ஆஸ் எக்ஸ்கியூஸ் மாதிரி ஷாரி சொல்கிறா அவ. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, மகான்களுடைய காருண்யமே காருண்யவாது. அந்த மாதிரி தனக்கு தன்னை பிரகடனப்படுத்த விரும்பவே இல்லை அவ. அது மாதிரி இதிலே சிதம்பரத்திலே குரு வாக்கியப்படி அங்கேயே ஐக்கியமாகிட்டா கேள்வி. அவரை பற்றி பார்த்துருக்கோம் அன்றைக்கி. இவாளெல்லாம் திருவண்ணாமலை, அதாவது அருணாச்சலம் ஸ்மரணாகதின்னு இருக்கு. ஸ்மரணை பண்ணாலே முக்தி மோட்சம் கிடச்சிடும் நமக்கு. அதாவது திருவாரூரில் பிறந்தார் முக்தி, சில இடத்த விசிட் பண்ணால் முக்தி, காசியில் இறந்தா முக்தி, திருவண்ணாமலையை நினச்சாலே முக்தின்னு சொல்லிருக்கு. அருணாச்சலம் ஸ்மரணாகதி, ஸ்மரணை, அதை நினச்சிட்டாலே நமக்கு வந்து மோஷம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அப்போ ஏற்பட்ட இடத்துல வந்தவர் தான் இந்த குகை நமச்சிவாயர். அவரை நினச்சிருக்கோம் நம்ம இன்னைக்கு. நமக்கு எல்லாருக்கும் அந்த உண்ணாமலை அம்மன் சமேத ஸ்ரீ அண்ணாமலையாருடைய அருள் கிடைக்கிற பிரார்த்திச்சு இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.